கமல் சாரோட நான் வந்து ஆஃப்டர் அவ்வை சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம் இது 4க்கு அப்புறம் இது 5வது படம் அவரோட காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ணுறது. அதுக்கு முதல்ல வந்து நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை வச்சு 4 படம் தாங்கினவர் இன்னும் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அது அவருடைய பெருந்தன்மை தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அவருடைய படங்கள் மூலியமா நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயங்கள் நிறைய தேங்கி இருக்கு. பட் அதுவே அவருக்கு பத்தலைன்னும் போது அவர் எங்கெங்கெந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது கூடவே நான் என்னைய கூட்டிட்டு போறாரு. அதுக்கு நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். KS ரவிக்குமார் அவர்கள் சொல்ற பல விஷயங்களை நான் பிளைண்டா ஒத்துக்கிறதும், நான் சொல்ற பல விஷயங்களை அவர் பிளைண்டா ஒத்துக்கிறதும், நம்பி ஒத்துக்கிறோம். அதுல என்ன வந்தாலும் நம்ம கூட நின்று சமாளிச்சிருவோங்கிறது. அதனாலதான் இந்த 5 படங்கள் தொடர்ந்து வெற்றியாகவும் தொடர்ந்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு ரொம்ப நாளா நான் சொல்லிட்டே இருப்பேன், ரிஹர்சல் பண்ணும் அப்படின்னு. அது யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த மதித்த இந்த டைரக்டருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் முதல்ல அப்கோர்ஸ் தனியா நான் நடிகைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப இந்த படத்துக்கு நாங்க ஒத்திகை பார்க்கணும்னு சொன்ன போது ஒத்துழைத்த நடிகர்களுக்கெல்லாம் வெற்றி விழாவும் போது சொல்ற நன்றி இருக்கட்டும், ஆரம்ப விழாவில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்துல 4-5 பாட்டு இருக்கும், அத்தனையும் ஹிட் ஆகணும்னு சொன்னோம். தேவி பிரசாத் அவர்கள்ட்ட 3 ஹிட் பாட்டு தான் இதுவரையிலும் கொடுத்துருக்காரு. ஏன்னா 3 தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். வந்திருந்து எங்களை வாழ்த்தியதற்காக உங்களுக்கும் நன்றி, வணக்கம். பிகாஸ் கமல் சார் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், தசாவதாரம் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் என்னோட பாட்டுக்கு வந்து அவர் ஆடி நான் பார்க்கணும், இல்லை என்னோட இசையில் அவர் பாடி நான் கேட்கணும், இந்த மாதிரி பயங்கர ஆசைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த படத்துடைய திருப்புது. ஸோ தேங்க்யூ கமல் சார். கமல் சார் தான் இந்த டைட்டில் செலக்ட் பண்ணார், மன்மதன் அம்பு. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம். ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோம். அண்ட் த்ரிஷா ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அகெயின். அண்ட் மேடி அண்ட் சங்கீதா, தேவிஸ்ரீ சார் அண்ட் மனுஷ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஆஸ் அ கேமராமேன். ரவி சார் கிட்ட வந்து அசோசியேட்டாக இருந்து ரவி சார் கிட்டேயே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஞானியின் மகன் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வரணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆசை. அதுக்கு எனக்கு பெரிய 2 சப்போர்ட், 2 லெஜெண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணுறேன், கமல் சார் அண்ட் ரவிக்குமார் சார். அது ஒரு வந்து உங்களுக்கு முன்னாடி பேசும்போது எவ்வளோ ஒரு பயம் இருக்கோ அவ்வளோ பயம் அவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணும்போது இருக்குது. ஆனால் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்த அப்புறம் இந்த பயம்ன்றது நான் எவ்வளோ ஒரு 2 நல்ல டீச்சர்ஸ் கிட்ட இருக்கேன் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்கள் எல்லாரோட விஷஸோடும் இந்த ஃபர்ஸ்ட் படத்தை நல்லபடியாக பண்ணுவேன்ற நம்பிக்கையோட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. I'm very, very happy and very honored to be part of this film. And நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், Kamal sir is my most favorite actor and it's a great privilege to be working with him. I'm looking forward to working with KS sir and Manush for the first time, and of course my friends Maddie, Sanu and Devi. கமல் சாரோட நான் ஒரு தீவிர பக்தன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை விடுறதா இல்லை. KS ரவிக்குமார் சாரோட பெரிய விஷயம் என்னென்னா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன திட்டம் போடுறாருன்னு தெரியாது. அதனால் அவரோட வேலை செய்யறதுல ரொம்ப ஆனந்தங்க. த்ரிஷாவோட 2வது படம், கமல் சாரோட 2வது படம், ரவிக்குமார் சாரோட என்னை பொறுத்த வரைக்கும் 2வது படம். உதயோட நான் வேலை செஞ்சதில்லை. ஐம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் ஃபார் and with Red Giants and Devi Sri Prasad. சங்கீதாவோட இது 2வது படம். For me, I'm really looking forward to this. Thank you so much. நான் ஒரு கமல் சாரோட பெரிய ஃபேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி ஸ்கூல் போகிற மாதிரி சார் ஆஃபீஸ்க்கு போய் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் ஜாயிண்ட் மூவிஸ், உதயநிதி சார் அவங்க ப்ரொடக்ஷனில் எனக்கு இது ஒரு முதல் திரைப்படம் அண்ட் ரவிக்குமார் சாரோடையும் முதல் திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு.